அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பச்சை திரை என்கிற பராசக்தியால் மாயையை ஜீவனுக்கு தந்து இறைவன் விளங்கும் பரவெளியே மிக அழுத்தமாகவே மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் உரை விளக்கம். பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 817 818 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம். உயிர் உணர்விலே அறிவு விளக்கம் உண்டாகின்றது. அது முதலில் புலன் உணர்வாக விளைகின்றது. கீழான உயிரினங்களில் எல்லாம் மனிதனும் இந்நிலை நின்று செல்ல உள்ளான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் ஆகிய 3 ஆதாரங்களில் அறிவு கணபதியும் படைப்பு பிரம்மனையும் காத்து வளர்க்கும் பச்சை வண்ண திருமாலார் உள்ளார் என்பது யோகியருடைய அனுபவம். இம்மூன்று நிலைதான் உலகம் இன்று அதிகம் திளைத்து உழன்று கொண்டு இருக்கின்றது. செம்மையான உலகம் பசுமையான காட்சியால் மக்கள் வாழ்வில் உண்மையை விளக்க உள்ளது. இது அப்பக்குவங்களுக்கு கருமை பச்சை வண்ண அசுத்தமாயை மறைப்பதாக இருந்து அஞ்சும் வாழ்வும் அழிவும் தருகின்றதா. சுத்த மாய சக்தி பொன்மையின் பச்சத்திரையாய் விளங்கி மேலேற்றி அறிவு ஒழுக்கம் பூண்டு ஓங்கச் செய்வதா. இத்திரை கடவுள் பராசக்தியின் ஈரம்சம் கொண்டதாய் காண்கிறோம். இறைவனுடைய இயற்கை எழில் பசுந்திரையாக அவரையே மறைத்து மனித இனத்தில் மருள் மயக்கத்தை வளர்த்து வாழ்வில் பேர் சத்தத்தை விளைவித்து உள்ளதாம். இந்த மருள் விலகினால் அருள் ஒளி தோன்றும். உலகமெல்லாம் அருள் இறைவன் கூறு என்பது அருளால் தான் காணலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம். அதாவது வள்ளல் பெருமான் சொல்கிறாம ஒவ்வொரு துறையை கருப்பு திரை, வெண்மை திரை, பச்சை திரை என்று ஒவ்வொன்றையும் அவர் சொல்கிறார். நீலத்திரை, முதல்ல நம்ம கருப்பு திரையை பார்த்தோம், இப்போ நீலத்திரையை பார்த்தோம். இன்றைக்கு பச்சை திரையை பற்றி வள்ளல் பெருமான் சொல்வதாக அமைந்திருக்கிறது. அப்போ மனிதனுக்கு ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஆதாரங்களில் முதல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, இது 3ம் கலந்த அறிவுக்கு கணபதியும் படைப்புக்கு பிரம்மாவையும் காத்து வளர்க்கும் அந்த பச்சை வண்ண திருமாலும். பச்சைமா பவளவாய் ஒரு பாட்டு வருமே, பச்சைமால் போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை யான் பெரினும் அரங்கமான் நகர்வுளானே என்று ஒரு பாடல் வரும். அது நம்ம யாரை பற்றி, திருமாலை பற்றி பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அடியே எனக்கு நினைவு வந்தது, மகிழ்ச்சி.
ஆகவே இந்த ஒவ்வொரு திரையெல்லாம் விலகி உண்மையான அந்த மெய்ப்பொருளை, இப்போ மூலாதாரம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுடைய உயிரின் மையம், அதை கருமையம் என்று சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய சுவாதிஷ்டானம் நீர், நம்ம அரிஜாண்டலாக வெற்றிக்காடாக போட்ட ஒரு மையம், அது நம்ம ஆசன வாய்க்கும் கருவாய்க்கும் எருவாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்டோகிரான் கிளான், நாளமில்லா சுரப்பிகள அது ஒரு சுரப்பி சுவாதிஷ்டானம்னு. அப்புறம் மணிப்பூரகம் நம்மளுடைய தொப்புள் மையம். தொப்புள் மையத்தை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாடி நம்மளுடைய நரம்புகள் 5 இடங்களில் முடிகிறது. ஒன்று கைகளில் முடிகிறது, தொப்புளில் முடிகிறது, கால் பகுதியில் முடிகிறது, ஆசன வாய் பகுதியில் முடிகிறது. அப்போ நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆக்டிவேட் பண்ண தான் அந்த அக்குபஞ்சர் பண்ணுவாங்க. அந்த தொப்புளை வைத்து கொண்டு அக்குபஞ்சர் செய்யக்கூடிய நிலையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே வள்ளல் பெருமான் அதை தான் இதை என்ன சொல்கிறாரு, பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியதை நம்ம சிந்திக்கணும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மளை சிந்திக்க சொல்கிறார். அவர் ஒரு அற்புதமான ஒரு கவி. அன்புமிக்க நண்பர்களே, உங்கள் போக்கை அலட்சியமோ எதிர்ப்போ நான் செய்யவில்லை. இன்ப துன்ப இயல்பறிந்து எண்ணம் ஈசன் இருநிலை உணர்ந்த உலக நோக்கி நிற்கும். என் கருத்து ஜாதி மொழி நாட்டு பற்றால் எக்காலத்தும் வாழ்வில் நிலவுகின்ற துன்பங்கள் மனிதருக்கோ தமிழருக்கோ துளியும் குறையாய் பெருகும் என்பதாகும் அப்படின்றார். அப்போ அந்த ஏக இறைவனை யார் எண்ணுகிறார்களோ, யார் நினைக்கிறார்களோ, அப்போ அவர்கள் நல்ல நிலையை உணர்வார்கள். ஆகவே சிந்தியுங்கள் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்றார். ஆகவே இந்த அற்புதமான அகவல் வரி, பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடலை யார் கேட்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ, யார் அது பிராணாயாம், அதாவது பிராணம், அதாவது பிராணம்னா நம்ம காற்றின் மூலமாக அதை மனப்பாடம் செய்கிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, அந்த வீடு தெய்வீக வீடாக மாறும் என்பது உண்மை, சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.